வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நடந்து முடிந்த டெட் தேர்வுடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு விரைவில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் அடுத்தடுத்த முக்கிய தகவல்கள் என்னவாக இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்னுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரி தேர்வுகள் நடந்து முடிந்ததுங்க. ஸோ அக்டோபர் 12ஆம் தேதியே நடந்து முடிச்சுட்டாங்க தேர்வுகள். தேர்வுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நவம்பர் 12ஆம் தேதி எதிர்பார்த்தாங்க. ஸோ அது வரைக்கும் இன்னும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலை. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 17, 18, 19 அதாவது திங்கள் இன்று நாளை மறுநாள் இல்லை இந்த வாரம் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக 100% முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுடைய முடிவுகள் அதி விரைவில் உங்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்துக்கு அதிர்ச்சிக்கு உண்டான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கிட்டத்தட்ட தமிழில் தகுதி தேர்வில் தோல்வி அடைந்தோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமடைந்து காணப்படுகிறது. ஸோ தமிழ் தேர்வு தகுதி தேர்வில் தோல்வி எங்கே பார்த்தாலும் தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகுது மக்களே. ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இப்போ ரிசல்ட்ஸை உடனடியாக பப்ளிஷ் பண்ணணும். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கை தெரிவித்தா தமிழுக்கு மதிப்பெண்கள் 1 எல்லாம் 2 மதிப்பெண்கள் கொடுத்தா கூட தமிழ் தகுதி தேர்வில் அது 20 மதிப்பெண்கள் 18, 19 எடுத்தவங்களை கூட கண்டிப்பாக மற்ற மேஜருக்குள்ளார வரதுக்கு மதிப்பெண்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தமிழ் தகுதி தேர்வில் அதிக ஃபெயிலுன்றதுனால ஸ்டார் கேள்விகளுக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மேஜர் வைஸாக பார்க்குறப்ப கண்டிப்பாக ஸ்டார் கேள்விகளுக்கு ஒரு 10 மதிப்பெண்களாவது கிடைக்கும் ஒவ்வொரு பாடவாரியாகவும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் விரைவில் உயர்த்தப்படும் என்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்குது. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய தேர்வுகள் நடந்து முடிஞ்சாச்சு. சரி, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1ல் 14 பேர் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பேப்பர் 2லேயும் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டெட்டு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 டெட்டு நடத்தலாம். சிறப்பு டெட்டு அந்த மாதிரி டெட்டு எல்லாமே அப்படின்ற முடிவுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டில் இன்னொரு டெட்டும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அடுத்து டெட்டோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஓசி ஸோ ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை தான் சொல்கிறேன். ஓசி பிஎஸ்டிஎம் 99, பிசி 93, பிசி முஸ்லீம் 80, எம்பிசி 85, எஸ்சி 81, எஸ்சி 74, எஸ்டி 73, பிடபிள்யூடி 70ங்க. அடுத்து இங்கிலீஷ் ஓசி 97, பிசி 91, எம்பிசி 81, எஸ்சி இது முஸ்லீம் 81, எம்பிசி 85, எஸ்சி 80, எஸ்சி 86, எஸ்டி 73, பிடபிள்யூடி 68ங்க. அடுத்து மேக்ஸ் ஓசி 101, பிசி 96, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி 89, எஸ்சி 84, எஸ்சி 78, எஸ்டி 75, பிடபிள்யூடி 70ங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓசி 101, பிசி 96, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி 90, எஸ்சி 83, எஸ்சிஏ 79, எஸ்டி 72, பிடபிள்யூடி 69ங்க. அடுத்து பாட்னி ஓசி 99, பிசி 92, பிசி முஸ்லீம் 80, எம்பிசி மற்றும் டிஎன்சி 84, எஸ்சி 81, எஸ்சி 74, எஸ்டி 72, பிடபிள்யூடி 66. அடுத்து ஹிஸ்ட்ரி ஓசி 98, பிசி 91, முஸ்லீம் 78, எம்பிசி 83, எஸ்சி 78, எஸ்சி 73, எஸ்டி 69, பிடபிள்யூடி 67. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்ன நீங்கள் பயன்படுத்தணும், என்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுன்றதை முந்தைய வீடியோக்குள்ளே நான் போட்டிருக்கேன். தயவுசெய்து பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நடந்து முடிந்த டெட் தேர்வுடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு விரைவில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் அடுத்தடுத்த முக்கிய தகவல்கள் என்னவாக இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்னுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம்.
தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரி தேர்வுகள் நடந்து முடிந்ததுங்க. ஸோ அக்டோபர் 12ஆம் தேதியே நடந்து முடிச்சுட்டாங்க தேர்வுகள். தேர்வுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நவம்பர் 12ஆம் தேதி எதிர்பார்த்தாங்க. ஸோ அது வரைக்கும் இன்னும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலை. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 17, 18, 19 அதாவது திங்கள் இன்று நாளை மறுநாள் இல்லை இந்த வாரம் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக 100% முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுடைய முடிவுகள் அதி விரைவில் உங்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்துக்கு அதிர்ச்சிக்கு உண்டான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கிட்டத்தட்ட தமிழில் தகுதி தேர்வில் தோல்வி அடைந்தோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமடைந்து காணப்படுகிறது. ஸோ தமிழ் தேர்வு தகுதி தேர்வில் தோல்வி எங்கே பார்த்தாலும் தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைந்தோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகுது மக்களே. ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இப்போ ரிசல்ட்ஸை உடனடியாக பப்ளிஷ் பண்ணணும். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கை தெரிவித்தா தமிழுக்கு மதிப்பெண்கள் 1 எல்லாம் 2 மதிப்பெண்கள் கொடுத்தா கூட தமிழ் தகுதி தேர்வில் அதை 20 மதிப்பெண்கள் 18, 19 எடுத்தவங்களை கூட கண்டிப்பாக மற்ற மேஜருக்குள்ளார வரதுக்கு மதிப்பெண்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தமிழ் தகுதி தேர்வில் அதிக ஃபெயிலுன்றதுனால ஸ்டார் கேள்விகளுக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மேஜர் வைஸாக பார்க்குறப்ப கண்டிப்பாக ஸ்டார் கேள்விகளுக்கு ஒரு 10 மதிப்பெண்களாவது கிடைக்கும் ஒவ்வொரு பாடவாரியாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் விரைவில் உயர்த்தப்படும் என்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்குது. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய தேர்வுகள் நடந்து முடிஞ்சாச்சு. சரி, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1ல் 14 பேர் ஆப்ஷன்ட்ரிஸ் நிறைய பேர் இருக்காங்க. பேப்பர் 2லேயும் ஆப்ஷன்ட்ரிஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டெட்டு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 டெட்டு நடத்தலாம். சிறப்பு டெட்டு அந்த மாதிரி டெட்டு எல்லாமே அப்படின்ற முடிவுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டில் இன்னொரு டெட்டும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளுக்கு நிறைய ஆப்ஷன்ட்ரிஸ் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அடுத்து டெட்டோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஓசி ஸோ ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை தான் சொல்கிறேன். ஓசி பிஎஸ்டிஎம் 99, பிசி 93, பிசி முஸ்லீம் 80, எம்பிசி 85, எஸ்சி 81, எஸ்சி 74, எஸ்டி 73, பிடபிள்யூடி 70ங்க. அடுத்து இங்கிலீஷ் ஓசி 97, பிசி 91, எம்பிசி 81, எஸ்சி இது முஸ்லீம் 81, எம்பிசி 85, எஸ்சி 80, எஸ்சி 86, எஸ்டி 73, பிடபிள்யூடி 68ங்க. அடுத்து மேக்ஸ் ஓசி 101, பிசி 96, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி 89, எஸ்சி 84, எஸ்சி 78, எஸ்டி 75, பிடபிள்யூடி 70ங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓசி 101, பிசி 96, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி 90, எஸ்சி 83, எஸ்சிஏ 79, எஸ்டி 72, பிடபிள்யூடி 69ங்க. அடுத்து பாட்னி ஓசி 99, பிசி 92, பிசி முஸ்லீம் 80, எம்பிசி மற்றும் டிஎன்சி 84, எஸ்சி 81, எஸ்சி 74, எஸ்டி 72, பிடபிள்யூடி 66. அடுத்து ஹிஸ்ட்ரி ஓசி 98, பிசி 91, முஸ்லீம் 78, எம்பிசி 83, எஸ்சி 78, எஸ்சி 73, எஸ்டி 69, பிடபிள்யூடி 67. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்ன நீங்கள் பயன்படுத்தணும், என்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுன்றதை முந்தைய வீடியோக்குள்ளே நான் போட்டிருக்கேன். தயவுசெய்து பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.